வெல்கம் டு என்பி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் மசால் வடை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், வாங்க பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்து 2-3 கட் பண்ணி இந்த மாதிரி இட்லி குண்டானில் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஆறட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. கடலப்பருப்பு, பச்சரிசி ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆறி இருக்குல்ல முருங்கைக்காய், அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அழகாக சீவனமாக அந்த செதை மட்டும் நல்லா தனியாக வந்துடும். எவ்வளோ செதை வருது பாருங்க. நான் வந்து கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் தடியான பிறகு தான் கட் பண்ணேன். ஏன்னா நம்ம மரத்துலேயே இருக்குது, நம்ம தேவைக்கு எப்போ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் பெரிய சைஸான பிறகு தான் நான் எடுத்தேன். நல்லா செதை எவ்வளோ வருது பாருங்க. இப்போ வடைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு தோல் உரித்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மாவையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பருப்பு இருந்ததில்ல, பருப்பும் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம காய் போட்டதுனால வடை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பச்சரிசி போடுறோம். ஏற்கனவே மசால் வடைனாலே கொஞ்சம் பச்சரிசி மாவு எது இருந்தாலும் கொஞ்சம் போடலாம். மாவு இருந்தால் மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு ஊற வைக்கிறோம்ல, அப்பயே கொஞ்சமாக போட்டால் கொஞ்சம் வடை வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கும். இப்போ நான் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை உருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மாவோட சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் ஊறி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட வேண்டியது தான். ஒன்று ஒன்றா போட்டாச்சு. நீங்கள் இலை இருந்துச்சுன்னா வாழை இலை அதில் தட்டிக்கலாம், இல்லை வெத்தலை இருந்தால் கூட வச்சு அதில் தட்டி போட்டுக்கலாம். நான் கையிலேயே தட்டியாச்சு. வடை நல்லா செவந்து வந்துடுச்சு. பாருங்க, இப்போ நமக்கு மொறுமொறுப்பான வடை வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.